ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆட்டோமொபைல் தமிழில். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார்களில் உள்ள இபிடி சிஸ்டம், அதாவது எலக்ட்ரானிக் பிரேக் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வர எல்லா லேட்டஸ்ட் கார்கள்லையும் ஏபிஎஸ் சிஸ்டத்தோட இந்த இபிடி சிஸ்டத்தை இன்டகிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த எலக்ட்ரானிக் பிரேக் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எதற்காக கொண்டு வந்தாங்க, அது எப்படி வேலை செய்யுது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்களை பொறுத்த வரைக்கும் ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் காரில் பிரேக் பெடல் அழுத்தும் போது அந்த பிரேக் சிஸ்டத்தில் உள்ள மாஸ்டர் சிலிண்டரில் ஆயிலோட அழுத்தம் அதிகரிக்கும். அந்த அழுத்தப்பட்ட ஆயில் அதில் ஏற்படுற ஃபோர்ஸ் ஃப்ரண்ட் வீல் பிரேக்குக்கும் ரியர் வீல் பிரேக்குக்கும் பகிர்ந்தளிக்கப்படுது. அது எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுதுன்னா, ஃப்ரண்ட் வீல் பிரேக்குக்கு அதிக ஃபோர்ஸும் ரியர் வீல் பிரேக்குக்கு கம்மியான ஃபோர்ஸும் பகிர்ந்தளிக்கப்படுது. ஏன் ஃப்ரண்ட் வீலுக்கு அதிக பிரேக் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா, கார்களை பொறுத்த வரைக்கும் என்ஜின் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே காரோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். இதனால் காரோட வெயிட் ஃப்ரண்ட் சைடில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் வீலில் லோடு அதிகமாக இருக்கும். பிரேக் பிடிக்கும்போது ஃப்ரண்ட் வீலில் தான் லோடு அதிகமாகிறதுனால ஃப்ரண்ட் வீலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதிக ஃபோர்ஸ் தேவைப்படும். அதனால் ஃப்ரண்ட் வீலுக்கு அதிக ஃபோர்ஸ் பகிர்ந்தளிக்கப்படுது. இந்த மாஸ்டர் சிலிண்டரில் இருக்க ஹைட்ராலிக் கண்ட்ரோல் யூனிட் மூலமாக தான் இந்த ஃபோர்ஸ் ரியர் வீலுக்கும் ஃப்ரண்ட் வீலுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுது. நார்மலாக நம்ம ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டத்தில் இந்த பிரேக் ஃபோர்ஸ் இப்படி தான் பகிர்ந்து கொடுக்கப்படுது. ஆனால் இதில் என்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் பிரேக் சிஸ்டம் இருக்க காரில் டிரைவர் மட்டும் இருக்காரு, கார் ஓட்டிகிட்டு இருக்காரு, திடீர்னு பிரேக் அடிக்கிறாரு. அப்படி பிரேக் அடிக்கும்போது ஃப்ரண்ட் வீலில் தான் லோடு அதிகமாக இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் வீலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதிக ஃபோர்ஸ் தேவைப்படும். நார்மல் பிரேக் சிஸ்டத்தில் ஆல்ரெடி ஃப்ரண்ட் வீலுக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், ரியர் வீலுக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஃப்ரண்ட் வீலுக்கு அவங்க எவ்வளோ டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபோர்ஸ் தான் அப்ளை ஆகும். இதனால் உங்கள் காரோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். அதே போல் இப்போ கார் ஃபுல்லாக லோட் ஆகிருக்கு, அதாவது எல்லா சீட்லேயும் பேசஞ்சர் இருக்காங்க, அப்புறம் லக்கேஜும் அதிகமாக வச்சுருக்கீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் வேகமாக போய் பிரேக் பிடிக்கும்போது இந்த நார்மல் பிரேக் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா, எப்படி ஃபோர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா, ஃப்ரண்ட் வீலுக்கு அதிகமாகவும் ரியர் வீலுக்கு கம்மியாகவும் தரும். ஆனால் ரியர் வீல்லையும் இந்த இடத்துல அதிக லோடு இருக்கிறதுனால உங்கள் காரோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அதிகமாகும். அதே போல் இப்போ ஒரு வளைவான ரோட்டில் நீங்கள் வளையிறீங்க. அந்த சமயத்தில் வளைவான ரோட்டில் வளையும் போது காரோட உட்புற சக்கரங்களில் லோடு அதிகமாக இருக்கும். ஏன்னா காரோட வெயிட் ஃபுல்லும் உட்புறத்தை நோக்கி இருக்கும். அதனால் உட்புற சக்கரத்தில் லோடு அதிகமாக இருக்கும், வெளிப்புற சக்கரத்தில் லோடு கம்மியாக இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது நார்மல் பிரேக் சிஸ்டத்தில் எல்லா வீல்லையும் ஒரே மாதிரி பிரேக்கை அப்ளை பண்ணும். அப்போ வெளிப்புற சக்கரங்களில் லோடு கம்மியாக இருக்கிறதுனால பிரேக் அதிகமாக அப்ளை ஆகிற காரணத்தினால வெளிப்புற சக்கரங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி லாக் ஆனால் சரியான திசையில் வாகனத்தை திருப்ப முடியாது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்கிறதுக்கு தான் இந்த எலக்ட்ரானிக் பிரேக் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த ஏபிஎஸ் வித் இபிடி பிரேக் சிஸ்டம் இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஏபிஎஸ்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ அது எல்லா காம்பனன்ட்ஸும் இந்த சிஸ்டத்துலேயும் இருக்கும். எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோட் சென்சார் இருக்கும். இந்த லோட் சென்சார் ஃப்ரண்ட் வீலில் எவ்வளோ லோடு இருக்குது, ரியர் வீலில் எவ்வளோ லோடு இருக்குன்னு சென்ஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்பும். ஏபிஎஸ் சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா வீல்லையும் வீல் ஸ்பீட் சென்சார் இருக்கும். அப்புறம் இந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். இந்த ஏபிஎஸ் சிஸ்டத்தோட கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். அதுக்கடுத்தது இந்த மாடுலர் யூனிட் இருக்கும். இந்த மாடுலர் யூனிட்டோட வேலை என்னன்னா, இந்த ஹைட்ராலிக் ஃபோர்ஸை ஃப்ரண்ட் வீலுக்கும் ரியர் வீலுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இந்த மாடுலர் யூனிட்டோட வேலை. இந்த கண்ட்ரோல் யூனிட் இந்த லோட் சென்சார்லேருந்து தகவலை சேகரித்து வச்சுக்கும். அந்த தகவலை பொறுத்து இந்த மாடுலர் யூனிட் மூலமாக ஃப்ரண்ட் வீலுக்கும் ரியர் வீலுக்கும் பிரேக் ஃபோர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ கார் ஃபுல்லாக லோடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் ரியர் வீல்லையும் லோடு அதிகமாக இருக்கும். அதை லோட் சென்சார் கண்ட்ரோல் மாடலுக்கு அனுப்பும். இந்த கண்ட்ரோல் மாடல் என்ன பண்ணுன்னா, லோடுக்கு ஏற்ற மாரி பிரேக் ஃபோர்ஸை ரியர் வீலுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போது டிரைவர் மட்டும் கார் ஓட்டிகிட்டு இருக்க சமயத்தில் ரியர் வீலில் லோடு கம்மியாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த லோட் சென்சார் அந்த சிக்னலை கண்ட்ரோல் மாடலுக்கு அனுப்பும். இந்த கண்ட்ரோல் மாடல் என்ன பண்ணுன்னா, அதுக்கேற்ற மாரி ஃப்ரண்ட் வீலில் அதிக ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், ரியர் வீலுக்கு கம்மியான ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ டிரைவர் மட்டும் இருக்காரு, டிரைவர் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு, திடீர்னு பிரேக் பிடிக்கும்போது இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுன்னா, ஃப்ரண்ட் வீலுக்கு அதிக ஃபோர்ஸும் ரியர் வீலுக்கு கம்மியான ஃபோர்ஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துரும். அதனால் உங்கள் கார் எளிதாக நின்றோம். அதாவது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அடுத்தது கார் ஃபுல் லோடடாக இருக்குது, அதாவது எல்லா சீட்லேயும் பேசஞ்சர் இருக்காங்க, லக்கேஜும் இருக்கிற சமயத்தில் இந்த லோட் சென்சார் அதை சென்ஸ் பண்ணி கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்பிடும். அந்த சமயத்தில் டிரைவர் பிரேக் அடிக்கும்போது இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுன்னா, ரியர் வீலுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதாவது ஃப்ரண்ட் வீலில் ஃபோர்ஸை கம்மி பண்ணிவிட்டு ரியர் வீலுக்கு ஃபோர்ஸை அதிகப்படுத்தி கொடுக்கும்.
இதனால் உங்கள் காரோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். அடுத்தது இப்போ வளைவுகளில் திரும்பும்போது பிரேக் பிடிக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். காரில் வந்து இபிடிஐ சிஸ்டம் இல்லாத காரில் வந்து இன்சைட் வீலில் வந்து லோடு அதிகமாக இருக்கும், அவுட் சைட் வீலில் வந்து லோடு கம்மியாக இருக்கும். இதனால் வந்து பிரேக் வந்து எல்லா வீல்லையும் ஒரே மாதிரி அப்ளை ஆகும். இதனால் வந்து இந்த அவுட் சைடில் இருக்க வீல் வந்து லாக் ஆயிரும். அவுட் சைடில் இருக்க வீல் லாக் ஆகிறதுனால வீல் வந்து ஸ்கிட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் சரியான திசையில் வந்து உங்களால் திருப்ப முடியாது. இபிடிஐ இருக்க சிஸ்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லோடு அதிகமாக இருக்க வீலுக்கு வந்து அதிக பிரேக் ஃபோர்ஸும், லோடு கம்மியாக இருக்க வீலுக்கு கம்மியான பிரேக் ஃபோர்ஸும் வந்து இந்த இபிடிஐ சிஸ்டம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இதனால் வந்து காரோட வீல் வந்து ஸ்கிட் ஆகாது, கரெக்டான திசையில் வந்து உங்கள் காரை நீங்கள் வளைச்சி ஓட்டிகிட்டு போக முடியும். இந்த இபிடிஐ சிஸ்டம் வந்து காரோட லோடுக்கு தகுந்த போல் ஃப்ரண்ட் வீலுக்கு ரியர் வீலுக்கு வந்து பிரேக் ஃபோர்ஸை வந்து பகிர்ந்து தருது. அதாவது காரில் வந்து லோடு இல்லாத சமயத்தில் ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து அதிக ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது. அதே கார் வந்து ஃபுல்லாக லோடாக இருக்க சமயத்தில் வந்து ரியர் வீலுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபோர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இதனால் உங்கள் காரோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் என் சேனல்லேருந்து வர அப்டேட் வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.